நாம் நம்முடைய பிரார்த்தனையை செய்வதற்கு இன்னொரு மனிதனுடைய உதவி தேவையா? இது பெரும்பாலானுடைய கேள்வியாக இருக்கிறது. கோவிலுக்கு போகிறோம், சாமியை பார்த்து சாமி கும்பிட்றோம், நம்ம நேரம் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் நாம் இடையிலே ஒருவரை வைத்துக்கொண்டு நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நம்ம அந்த வாகனத்தின் அருகிலே நின்று நாம் அந்த பிரார்த்தனையை எப்படி செய்ய வேண்டும், அந்த வாகனம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனம், அந்த மனதிற்கு எப்படி பிரார்த்தனையை தெரிவிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக நாம் கோவிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது நாம் முதலில் பார்க்க போவது, இரண்டு பக்கமும் துவார பாலகர்கள் என்று இருப்பார்கள். அந்தந்த வைணவத்திற்கோ சைவத்திற்கோ தகுந்தாற் போல், அல்லது அம்பாள் கோவிலோ எந்த கோவிலோ அந்த கோவிலினுடைய மூல ஸ்தானத்தில் இருக்கிற தேவதையை அனுசரித்து அந்த துவார பாலகர்கள், இப்போ அம்பாளாக இருந்தால் சண்டா முண்டா என்ற இரண்டு தெய்வங்கள் இருக்கும். அப்படி முருகன் கோவிலாக இருந்தால் அதுக்கு இரண்டு துவார பாலகர் இருப்பார்கள். சிவன் கோயிலே அதுபோல் இருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு கோவிலிலுமே இந்த துவார பாலகர்கள் இருப்பார்கள். அந்த துவார பாலகர்கள் யார் என்று சொன்னால், நம்முடைய இரண்டு காதுகளை அனுசரித்து அந்த துவார பாலகர்கள் வைக்கிறோம். அதாவது நம்முடைய ஆழ்மனத்துக்குள் நாம் பயணிக்கப் போகிறோம். நம்ம ஆழ்மனத்தின் வழியாக நம்முடைய மூளையிலே இந்த தகவலை பதிக்க வைக்க வேண்டும். நம்ம இந்த பிரார்த்தனையை பதிக்க வைக்க வேண்டும். அதற்கான ஒரு முதல் முயற்சியாக இரண்டு காதுகளிலும் இந்த இரண்டு காதுகளை விழிப்படைய செய்ய வேண்டும். அந்த இரண்டு காதுகளிலும் அங்கே நல்ல ஒரு சொல்லை கேட்க வேண்டும். அதற்கான விழிப்படைதல் தான் அந்த துவாரபாலுடைய வணக்கம். அங்கே சென்று பிரார்த்தனை செய்கிறோம். அங்கே இந்த துவாரபாலுடைய பிரார்த்தனையை செய்து முடித்த பின்பு மண்டபத்திற்குள் நுழைகிறோம். மற்ற மண்டபத்தில் நுழைகிறோம். சில பெரிய கோவில்களிலே மகா மண்டபம் என்று இருக்கும். அந்த மகா மண்டபத்தை கடந்து அர்த்த மண்டபத்திற்கு போகணும். மகா மண்டபத்திலே அந்த கோவிலுடைய தேவதைகள், அந்த சிற்ப வேலைகள், அந்த புராண வரலாறுகள் இவைகளெல்லாம் அந்த மகா மண்டபத்திலே இருக்கும். அவைகளெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு மனதை லேசாக ஆக்கும்படியான ஒரு சில சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துவிட்டு அடுத்ததாக நாம் அர்த்த மண்டபத்திற்கு வருகிறோம். பெரும்பாலும் மகா மண்டபம் சில கோவில் மட்டும்தான் இருக்கும். அர்த்த மண்டபம் பெரும்பாலான கோவில்களே இருக்கும். அப்போ அர்த்த மண்டபத்திற்கு வருகிறோம். அர்த்த மண்டபம் என்பது கருவறைக்கு முன் இருக்கிற மண்டபம். இப்பொழுது நாம் சுவாமிக்கு சங்கல்பம் செய்வது, போக்குவரத்து, இதையெல்லாம் நம்ம அர்த்த மண்டபத்தில் தான் செய்ய போகிறோம். கருவறைக்குள் யாரும் உள்ளே விட மாட்டார்கள். ஸோ அப்போ அர்த்த மண்டபத்திலிருந்து நாம் நம்முடைய பிரார்த்தனையை, நம்முடைய வேண்டுதலை, சுவாமியை பார்ப்பதை செய்ய போகிறோம். அப்போ நம்ம உள்ளே போகும்பொழுது பொதுவாக அர்ச்சனைக்கு நாம் வாங்கி செல்லலாம், அல்லது அபிஷேகத்திற்கு வாங்கி செல்லுவோம். இப்படி பல வகையிலே நாம் சுவாமிக்கு செலுத்துவதற்காக, கைங்கரியம் செய்வதற்காக நாம் பொருட்களை எல்லாம் கொண்டு செல்கிறோம். உள்ளே ஒரு அந்த பூஜாரி இருப்பார், அல்லது ஐயர் இருப்பார். அந்த கோவிலுக்கு முறையானவர்கள் யாரோ அவர் இருப்பார்கள். உங்களுக்காக உங்கள் சார்பிலே அவர் பிரார்த்தனை செய்து இறைவன் நமக்கு அந்த அருளை பெற்றுத்தருக்கு ஒரு பாலமாக இருக்க போகிறார். அவரை நாம் பூசாரி என்று சொல்லலாம். நாம் நம்முடைய பிரார்த்தனையை செய்வதற்கு இன்னொரு மனிதனுடைய உதவி தேவையா? இது பெரும்பாலானுடைய கேள்வியாக இருக்கிறது. கோவிலுக்கு போகிறோம், சாமியை பார்த்து சாமி கும்பிட்றோம், நம்ம நேரம் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் நாம் இடையிலே ஒருவரை வைத்துக்கொண்டு நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாகவே கருவறைக்குள் இருக்கின்ற அந்த விக்கிரகங்களாகட்டும், கருவறைக்குள் செய்யப்பட்ட சில கட்டுமான அமைப்புகளாகட்டும், இவைகள்லாம் ஒரு நுட்பமான அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய வகையிலே, அதாவது ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லுகிறோமே, அப்படி அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடியது. என்ன மாதிரியான அதிர்வலைகள் என்று சொல்லும் பொழுது, மனிதனுடைய சிறுமூளை இயக்கத்தையும் பெருமூளை இயக்கத்தையும் ஒரு பக்குவப்படுத்தும்படியும், மனிதனுடைய மனோபாவத்தை இன்னமும் ஆழப்படுத்தி மனிதனுடைய ஆழ்மன விழிப்புணர்வை வெளிக்கொண்டுவரும்படியான சில அமைப்புகள் அந்த கருவறைக்குள் இருக்கும். அப்பொழுது எல்லோருமே அந்த கருவறைக்குள் செல்லும் பொழுது வெவ்வேறு விதமான அலைவரிசையுடைய மக்கள் உள்ளே செல்லும் பொழுது அந்த நுண்ணிய அதிர்வலைகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால தான் பெரும்பாலும் கருவறைக்குள் யாரையும் உள்ளே விடுவதில்லை. ஒரே மனிதனாக சென்று, அல்லது குறிப்பிட்ட சில மட்டுமே சென்று, அவர்களும் கூட நியம ஆச்சமனங்கள் இவற்றையெல்லாம் சரியாக செய்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். தினமும் அவர்கள் தன்னை சுத்தி செய்து கொள்வதோடு மந்திரங்களை எல்லாம் ஜெபித்து தன்னுடைய ஆத்ம உடலையும், அந்த காரண உடல், காரிய உடல் என்ற உடலையும் சுத்தி செய்யக்கூடிய ஆச்சாரியார்கள் எவரோ அவர்களைத்தான் நம்ம ஐயர் என்றும் பூச்சாரி என்றும் அழைக்கிறோம். இவர்கள் அதுவே தொழில் என்று இருப்பதனாலே அவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் சாதாரண மனிதர் உள்ளே செல்லலாமா என்றால் செல்லலாம். ஆனால் எப்படி செல்ல வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அதனால் நினைத்த போது நினைத்தவாறெல்லாம் கருவறைக்குள் எல்லோரும் செல்லுவது சரியான ஒரு முறையான ஒரு வழி ஆகாது. ஆகையினாலே கருவறைக்குள் செல்வதற்கு என்பதற்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது. அதற்கு முன்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அர்த்த மண்டபத்திற்கு வந்திருந்து அங்கிருந்து நமக்கு இறைவனுடைய விஷயங்களை பெற்றுத் தருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் இடையிலே ஒரு ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் அந்த நுண்ணிய அதிர்வலைகளோடு நம்மை தொடர்பு படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகின்ற மந்திரப்போக்கு இவையெல்லாம் நமக்கு ஒரு உபயோகமான ஒரு செயலாக அமைகிறது.
அப்போ அர்த்த மண்டபத்தில் நின்று கொண்டு நாம் நம்முடைய பிரார்த்தனையை சொல்வதற்கு நம்ம அர்ச்சனைக்கு வைத்திருக்கலாம், அல்லது நம்ம அபிஷேகத்தை வைத்திருக்கலாம். இதை நம்ம அவரிடம் கொடுத்து இதை செய்யும் பொழுது அவர் நமக்கு நம்முடைய பெயர் நட்சத்திரங்கள்லாம் சொல்லி சங்கல்பம் என்கின்ற ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். சங்கல்பம் என்று சொன்னால் நாம் யார் வந்திருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறோம், இவற்றை நாம் செய்யக்கூடிய நோக்கம் என்ன, இதையெல்லாம் சொல்லி அந்த இடத்திலே அர்ச்சனையையோ அந்த அபிஷேகத்தையோ செய்வார்கள். இப்படி நமக்காக இன்னொருவர் நின்று அந்த இறைவனிடத்திலே இன்னார் வந்திருக்கிறார், இன்ன நட்சத்திரமுடைய வந்திருக்கிறார் என்று சொல்வதனுடைய காரணம் என்ன? பொதுவாகவே நாம் நம்முடைய பிரார்த்தனையை நாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னாலும் கூட இந்த பிரார்த்தனையானது நடைமுறையிலே நமக்கு பலிக்க வேண்டும், அது நன்றாக நமக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆழ் மனதிலே இந்த பிரார்த்தனை சென்று பதிய வேண்டும். அப்பொழுது இயல்பாகவே நாம் யாருக்கு சொல்லுகிறோம், இன்னார் வந்திருக்கிறார், உதாரணமாக ஒரு கணேசன் என்பவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கணேசன் என்ற பெயரை அவர் வாயாலே உச்சரிக்கும் பொழுது எப்பொழுதுமே வாய்விட்டு உச்சரிக்கின்ற ஒரு ஒளி எதிர்வுக்கு ஒரு சில சக்திகள் இருக்கின்றன. அப்படி ஒரு இன்னார் வந்திருக்கிறார் என்று ஒரு ஐயரோ ஒரு ஆச்சாரியரோ சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இன்னார் வந்திருக்கிறார் அப்படின் பொழுது நம்முடைய மனம் அந்த காதுகளால் அவற்றை கேட்கிறது. நாம் நம்முடைய மனதிலே நம்முடைய பெயரை சொல்லும் பொழுது ஒரு அதிகாரம் உண்டாகிறது, ஒரு ஆத்தன்டிகேஷன் என்று சொல்லுகிறோமே, ஒரு ஆத்தன்டிகேஷன் இன்னாருக்காக செய்யப்படுது. எப்படி ஒரு வழக்கை வழக்காட வேண்டும் என்று சொன்னால் வக்காலத்து இல்லாமல் வக்கீல் வாதாட முடியாது என்பவர்களே, அதுபோல் ஒரு வக்காலத்து பெறப்படுகிறது, நம்மிடையே இருந்து ஒரு சொல் பெறப்படுகிறது. இது நம்முடைய மனதுக்குள்ளாக நாம் வேண்டிக் கொண்டாலும் கூட அந்த இடத்திலே நாம் சென்று செய்ய வேண்டிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கட்டமைப்புகள், அந்த ஒரு கோவிலுடைய கட்டமைப்புகள் குறிப்பிட்ட அதிர்வலை உருவாக்குறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலை என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சொல் ஆழ்மனதில் பதிக்கப்பட்டால் ஆழ்மனதிலே பதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடைமுறையிலே சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் போது அது நடந்துவிடும். அப்பொழுது நாம் வேண்டுகின்ற வேண்டுதல் என்பது நம்முடைய ஆழ்மனதிலே பதிப்பதற்குண்டான ஒரு தந்திர உபாயமாக இந்த கோவிலுடைய வழிபாடு முறை அமைந்திருக்கிறது. நீங்கள் தான் அந்த பிரார்த்தனையை செய்கிறீர்கள், நீங்கள் தான் இந்த செயலையும் செய்ய போகிறீர்கள் என்று சொன்னாலும் கூட நாம் நமக்கு முன்னே இறைவன் இருப்பதாக பாவித்து அந்த செயலை இன்னும் எளிமையாக்குகின்ற ஒரு விஷயம்தான் நம்ம அங்கே சென்று இந்த சங்கல்பத்தை பெற்றுக்கொள்வது. அப்பொழுது ஆச்சாரியார் நமக்காக இந்த சங்கல்பத்தை சொல்கிறார், இன்னார் வந்திருக்கிறார், இன்ன நட்சத்திரக்காரர், இன்ன ராசிக்காரர், இவருக்கு என்ன பிரார்த்தனை என்று கேட்டு அந்த பிரார்த்தனையை பற்றி சொல்கிறார். அது சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி, அல்லது தமிழிலே சொன்னாலும் சரி, அல்லது அந்தந்த மொழிக்குடையவர்களாக இருந்தால் அந்த மொழியிலும் சொல்லலாம், தவறு கிடையாது. இவையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக மட்டும்தானே தவிர அதில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. ஆகையினாலே அந்த சங்கல்பத்தை நாம் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். நாம் இன்ன காரியத்திற்காக தான் வந்திருக்கிறோம் என்று செய்து கொள்ள வேண்டும். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க அறிவும் மனமும் இணைந்து சிறக்க அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.